هلا مرحبا بكم جميعا. اليوم لكم تحديات في اسماء الاشاره. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லவோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட நான் பிரார்த்தனை பண்றேன். இன்னைக்கு நம்ம அஸ்மா அல் இஷாரா நம்ம பார்க்க போறோம். சுற்றுப்பெயர்கள், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? சுற்றுப்பெயர்கள்னா என்ன அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையோ இல்ல மனிதர்களையோ சுற்றி காட்டும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இது இல்ல இவர் இல்ல இவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? இது அரபிக்ல எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது அரபிக்ல அஸ்மா அல் இஷாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்மா அப்படின்னா பெயர்கள், இஷாரா அப்படின்னு சொன்னா இண்டிகேஷனுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேங்களா? இதை பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தையை பார்த்த உடனே இது ஃபெமிலைனா இல்ல மாஸ்குலைனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியணும். அப்பதான் இந்த லெசன் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க பாக்கல அப்படின்னு சொன்னா கவர் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோல ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம லெசனுக்குள்ள போகலாம். முதல்ல அஸ்மா அல் இஷாரால பக்கத்துல நம்ம நியர்ல இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப பக்கத்துல இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல? இப்போ பக்கத்துல இருக்கிற பொருள் வந்துட்டு அக்ரிணையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இதுன்னு சொல்லுவோம். இல்ல உயர்திணையா இருக்குது, இல்ல ஒரு மனிதரா இருக்கிறாங்க அப்படின்னா இவர்னு சொல்லுவோம். ஆனா அரபிக்ல ரெண்டுக்கும் பார்ஷியாலிட்டி இந்த இடத்துல கிடையாது. பக்கத்துல இருக்கிறதுக்கு மட்டும் ரெண்டுக்கும் என்னது சேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹாதா, ஆண்பால் பெண்பால் மட்டும்தான் வேற்றுமைப்படுத்துவாங்க. ஆண்பால் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்னதான் யூஸ் பண்ணோம்? அப்படின்னா திஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? திஸ் இஸ் அ புக், திஸ் இஸ் அ புக் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? ஹதா கிதாப். ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு பெண்பால் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி சொல்லணும்? ஹாதிஹி. அப்படின்னா பெண்பாலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய திஸ். இதுக்கும் அதே அர்த்தம் தான், பட் இது என்னது பெண்பாலுக்கு மட்டும் பிரத்யேகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, இப்போ மனிதர்கள் 3 பேர் இருக்கிறாங்க, இல்ல 3க்கு அதிகமான மக்கள், ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் மக்கள் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவங்கள சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அரபிக்ல? ஹா உலாஇ. அப்படின்னு சொன்னா இவர்கள், தீஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 3 கவர் பண்ணிட்டோம். ஹாதா, ஹாதிஹி, ஹா உலாய். வாங்க உதாரணத்தோட நம்ம பார்க்கலாம். ஹாதா அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு உங்க கையில வந்துட்டு என்ன இருக்குது? ஒரு டெலிபோன் இருக்குது. என்ன இருக்குது? டெலிபோன். டெலிபோனுக்கு அரபிக்ல ஹாத்திஃபோன் அப்படி சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ டெலிபோன், திஸ் இஸ் அ டெலிபோன் எப்படி சொல்லுவீங்க? ஹாதா ஹாத்திஃபோன், ஹாதா ஹாத்திஃபோன். ஓகே, உங்க கையில வந்துட்டு ஏன் வந்துட்டு ஹாதா யூஸ் பண்ணோம்? ஹாத்திஃப் வந்துட்டு ஆன்பால். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உங்க கையில ஒரு பேக் இருக்குது. இது என்னது? பேக். ஓகேங்களா? இந்த பேக் உங்க கையில இருக்குது அப்படின்னா பேக்குக்கு என்ன சொல்லுவாங்க அரபிக்ல? ஹக்கீபத்துன். என்ன சொல்லுவாங்க? ஹக்கீபத்துன், ஹக்கீபா. ஓகேங்களா? ஹக்கீபா, திஸ் இஸ் அ ஹக்கீபா, திஸ் இஸ் அ பேக். அது எப்படி சொல்றது அரபிக்ல? ஹாதிஹி ஹக்கீபத்துன், ஹாதிஹி ஹக்கீபா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இல்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ஒரு மக்கள் இருக்கிறாங்க, ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸோட குரூப் இருக்குது. அவங்களை எப்படி சொல்றது? இவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. துல்லாபுன் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பண்மையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரபிக்ல எப்படி சொல்லுவோம்? துல்லாபுன். ஓகேங்களா? துல்லாப். ஓகேங்களா? இப்ப இவர்கள் ஹா உலாஇ துல்லாபுன். எப்படி? ஹா உலாஇ துல்லாபுன். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட், இப்போ ஃபார்ல இருக்குது ஆப்ஜெக்ட், எங்க இருக்கு? தூரமா இருக்குது. இப்போ தூரமா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட என்ன சொல்லுவோம் தமிழ்ல? அதுன்னு சொல்லுவோம், அவர்னு சொல்லுவோம், அவள்னு சொல்லுவோம். இதை அரபிக்ல வந்துட்டு இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ذلك. என்ன யூஸ் பண்ணுவாங்க? ذلك. இது ஆண்பாலா பெண்பாலாங்கிறது மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேங்களா? அக்ரிணை உயர்திணையை மறந்துடணும் இந்த இடத்துல. அரபிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே மேஜரா ஒரே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா என்ன மட்டும் நம்ம பாத்துக்கணும்? மேலா ஃபெமிலைனா இல்ல மாஸ்குலைனாங்கிறது மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இது வந்துட்டு மாஸ்குலைன், இது வந்துட்டு ஒரு ஆண்பால் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண உடனே நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அதுன்னு சொல்றதுக்கு? ذلك, தால் லாம் காஃப், ذلك. ஓகேங்களா? ذلك. இது ஒரு பெண்பாலா இருக்குது அங்க அப்படிங்கிறது, அது ஒரு பெண்பால் ஆனா ஒரு பொருளை சுட்டி காட்ட போகும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ذلك யூஸ் பண்ணக்கூடாது. தில்க, தில்க, தா தா லாம் காஃப், தில்க. ஓகேங்களா? தில்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண்பாலுக்கு நம்ம வந்துட்டு சுட்டி காட்டும் போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தில்க. ஓகேங்களா? இது ஒரு செட் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும் போது நம்ம எப்படி சொல்லுவோம்? உலாஇக, உலாஇகன்னு அவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். பக்கத்துல இருந்தா இது கன்ஃபியூஸ் ஆயிருக்கூடாது. பக்கத்துல இருந்தா ஹா உலாய், அங்க தூரத்துல இருந்தா உலாஇக், உலாஇக். ஓகேங்களா? இப்போ உதாரணத்தோட நம்ம பார்க்கலாம். இப்போ அது அப்படிங்கிறது உதாரணத்துக்கு உங்களுடைய தூரத்துல தொலைவில் வந்துட்டு ஒரு மஸ்ஜிதை நீங்க பாக்குறீங்க, ஒரு மஸ்ஜிதை பாக்குறீங்க. எப்படி சொல்லுவீங்க? அது என்னது? மஸ்ஜிதுன். அரபிக்ல என்னதான்? மஸ்ஜிதுன். அது வந்துட்டு மஸ்ஜித் அப்படின்னு நீங்க கன்வே பண்ணணும். மஸ்ஜித் ஃபர்ஸ்ட் ஆண்பாலா பெண்பாலாங்கிறத நீங்க பாத்துட்டீங்க. இது ஆண்பால் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. என்ன யூஸ் பண்ண போறீங்க? ذلك மஸ்ஜிதுன், ذلك மஸ்ஜிதுன். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க தூரத்துல இருந்து பாக்குறீங்க, இங்க இருக்குது ஒரு மரம் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு மரம், ஒரு ட்ரீ இருக்கு. ஓகேங்களா? அந்த ட்ரீ அரபிக்ல சொல்லுவாங்க ஷஜரத்துன்,
ஷஜரத்துன். ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க, இது ஃபீமேல்னு தெரிஞ்சிருது. ஷஜரத்துன் என்ன சொல்ல போறீங்க? தில்க ஷஜரத்துன், அது ஒரு மரம். தில்க ஷஜரத்துன். ஓகே, அங்க ஒரு செட் ஆஃப் டீச்சர்னுடைய ஒரு குரூப் நிக்கிறாங்க. முதர்ரிசூன், ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு 3 இல்ல 3க்கு அதிகமான ஒரு டீச்சர்னுடைய குரூப் நிக்குது. அதுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க? அதிகமான டீச்சருக்கு முதர்ரிசூன். ஓகே, அவர்கள் எல்லாருமே ஆசிரியர்கள். உலாஇக முதர்ரிசூன் அப்படின்னா அவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள். ஓகே, இப்ப நம்ம ரெண்டுமே கவர் பண்ணிட்டோம். பக்கத்துல இருக்கிறது எப்படி சுற்றுப்பெயர்கள்ல என்ன அரபிக்ல யூஸ் பண்ணுவாங்க, தூரத்துல தொலைவில் இருக்கிறதுக்கு என்ன அரபிக்ல சுற்றுப்பெயர்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான குவிஸஸ். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 வார்த்தை நான் கொடுக்க போறேன். இந்த 10 வார்த்தையில இங்கிலீஷ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது வந்துட்டு திஸ் இஸ் த புக் அப்படிதான் நீங்க சொல்லணும். அப்படின்னு சொன்னா புக்குங்கிறத அரபிக் வேர்ட் நான் கொடுத்துறேன். திஸ் இஸ் த அப்படிங்கறத நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் மாஸ்குலினா ஃபெமிலினாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஏத்த ஒரு இஸ்மல் இஷாராவை நீங்க என்ன பண்ண போறீங்க? யூஸ் பண்ண போறீங்க. வாங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கான குவிஸ் என்னன்னு சொன்னா, பைத்துன். திஸ் இஸ் a house. This is a house. இது வந்துட்டு வீடு அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. மதரசத்துன். This is a school. மதரசனா ஸ்கூல். This is a school. இது வந்துட்டு பள்ளிக்கூடம் அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்வீங்க அரபிக்ல? அஸ்திகா. There are friend. Sorry, these are friend. அஸ்திகா, these are friend. இவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள். அஸ்திகாஉன் அப்படின்னா தோழர்கள். இவர்கள் எல்லாரும் தோழர்கள் அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்வீங்க? ஓகே, this is a book. இது வந்துட்டு புத்தகம் அப்படிங்கறத எப்படி சொல்வீங்க? கிதாபுன்னா புத்தகம். இது வந்துட்டு புத்தகம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். திஸ் இஸ் அ கார். சய்யாரத்துன்னா கார். இது திஸ் இஸ் அ கார் அப்படிங்கறத அரபிக்ல எப்படி சொல்வீங்க? தட் இஸ் அ மாஸ்க். அது வந்துட்டு மஸ்ஜித், பள்ளிவாசல். மஸ்ஜிதுன், அது வந்துட்டு மஸ்ஜித் அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? தட் இஸ் அ ட்ரீ. அது ஷஜரத்துன், அது வந்துட்டு மரம் அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்லுவீங்க? தீஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இவர்கள் எல்லாரும் மாணவர்கள். தீஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தோஸ் ஆர் பில்டிங்ஸ். அது வந்துட்டு கட்டடங்களுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க? அபினியத்துன் சொல்லுவாங்க. இமாரத்துன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இமாரத்துன். அது என்னது? கட்டிடங்கள். அபினியத்துன். ஓகேங்களா? இல்ல மாணவர்கள், அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க? துல்லாபுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, தோஸ் ஆர் பேர்ட்ஸ். அதெல்லாம் பறவைகள். அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? பறவைகளுக்கு துயூர். அதெல்லாம் பறவைகள் அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? உங்களை எல்லாத்தையும் நான் கமெண்ட் செக்ஷன்ல பாக்குறேன். ஸோ இதே போல மற்றொரு வீடியோல மற்றொரு லெசன்ல மறுபடியும் நான் உங்களை சீக்கிரத்தில் நான் சந்திக்கிறேன். கீப் பிளானிங், ஸ்டே கியூரியஸ் இன் தி நெக்ஸ்ட் லெசன்.